அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோவ் சஸ்டெயின் ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. ஓகேங்களா? யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. பப்ளிக் டொமைன்ல இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படிச்சு தெரிஞ்சதை மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வந்து 1-to-1 மட்டும்தான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கான இது புக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீட்டெயில் அனுப்பிட்டேன். அதுக்காக வரலன்னா எனக்கு கேட்டுக்கோங்க. வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்மளுடைய மேக்ஸ் மார்க்கெட் சேனல்லையும் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது வந்து கிளாஸ் ஆகஸ்ட் 16 துவங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவேன். அது ஆரம்பிச்சிட்டா அதுக்கு முன்னாடி இன்ட்ராடே கிளாஸு அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் போகலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு யார் இதாக இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில் வாங்கிட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு வேல்யூ மட்டும் கொடுக்குறோம். அந்த வேல்யூவும் ஒரு குறிப்பிட்ட விலையில வந்தால் எதர் அதே டைரக்ஷன் போகும் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பணும் சொல்றோம். அப்போ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு இது ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணுன்றதுக்காக ஒரு சிந்திக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். இதெல்லாம் நமக்கு தேவையே படாது. இந்த ஸ்ட்ரைக்கில் தான் கொடுக்கணுமா? இல்லை, எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? எனி ஸ்ட்ரைக்ஸ். ஏன்னா எல்லா ஸ்ட்ரைக்கும் நம்மகிட்ட கால்குலேஷன் இருக்கு. அது எங்க போனாலும் 1000 பாயிண்ட் ஏறினா எப்படி ஏறும், இறங்கினா இறங்கும், எல்லா மேட்சும் நமக்கு இருக்கணும். அப்போ அது ஆப்ஷன் பையிங் வந்து மார்க்கெட்டுடைய பிரீமியத்தை இதை மார்க்கெட் ப்ரைஸை வச்சு வாய்ப்பு. அதை வச்சு பண்ணீங்கன்னா டைம் வேல்யூடே எரேஸ் ஆகிடும். பிரீமியம் மார்க்கெட்டுக்கு வந்து டைமே வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடிஞ்சிடும். அது எங்க ஓப்பன் ஆகும், எங்க வேணா முடியலாம். கரெக்டா? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஸ்ட்ரைக்கு அப்படி கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அப்போ பிரீமியத்தை நீங்க அந்த விலையில வாங்கினாதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். புரிதுங்களா? அப்போ அது தெரிந்தால் தான் ஆப்ஷன் பையிங் பண்ணணும். சரி, இன்னைக்கு 25,400 கால் 118 118 ரூபாய்க்கு எபோவ் சஸ்டைன் ஆனா மார்க்கெட் அப்சைடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது எபோவ் சஸ்டைன் பிலோ சஸ்டைன் வந்து இது சும்மா ஃபால்ஸாக கூட நேற்று கூட ஃபால்ஸாக இருந்தாங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது செக் தெரியணும், மேக்ஸில் கண்டுபிடிக்க தெரியணும். அது மட்டுமல்ல, அது இங்கேருந்து ஏறினாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆறு அப் ஆகும். அது கீழே வந்தாலும் ஒரு விலையில அப் ஆகணும், ஆறு டவுன் ஆகும். அது அடுத்த லெவல். அப்படியே 1000 பாயிண்ட் எப்படி ஏறும், அப்படியே இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குன்ற மேக்ஸும் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அங்கே போயிட்டு அங்கே சம கால்குலேஷனில் அங்கே வேல்யூவில் நமக்கு இதாகும். நம்ம வந்து ப்ரிப்பரா இருக்கணும். இப்பவே லைவ்ல போயிட்டு இதை மாத்து அதை மாத்து அப்படிங்கிற வார்த்தைகளே இருக்கக்கூடாது. பார்வை நம்ம கவனிக்கிறது மட்டும்தான் அங்கே வேலை. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எங்க எக்ஸிட் ஆகணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். அப்பதான் நம்ம அந்த ட்ரேடை வர்த்தகம் பண்ணணும். இல்லையா அதை செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.